ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை மூணையுமே வந்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாகும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வந்து வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும் கொஞ்சம் வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து நீங்கள் உரித்து சேர்த்துக்கோங்க. ஸோ அது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 2 வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா மேலும் சிறப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பழுத்த 2 தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி வந்துட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகளை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறோம். ஸோ இதை வந்து அரைக்கும் பொழுது, அரைச்சி சேர்த்துக்கும் பொழுது குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கட்டியாக வரும். ஸோ இதனுடைய டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச மசாலா வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்குன்னு போட்டிருப்போம் இல்லையா கரண்டி, அந்த கரண்டியில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஒருவேளை இல்லையே அப்படின்னா கவலைப்படாதீங்க. 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், காரம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ எண்ணெயில் வதக்கி அரைக்கும் பொழுது அதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு மசாலா தக்காளி எல்லாமே வந்து வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கறி பீஸை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் தேவையான அளவு, உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்துட்டு பிரட்டி விடுங்க. ஸோ அப்போ எண்ணெயிலே பிரல்றப்ப அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. நம்ம வந்து பார்த்தோம் இதில் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு குழந்தை எடுத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. காரணம் வந்துட்டு அவங்களுக்கு பால் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஊறும். அது வந்துட்டு குழம்பு தான் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அந்த குழம்புல வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து அதை வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது. இப்போது குழந்தைங்களுக்கோ வீட்டில் நமக்கே வந்துட்டு சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது சாப்பிடும் பொழுது கொஞ்சம், அதாவது மிளகு நம்ம ஜாஸ்தி சேர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த மிளகு காரம் இதுக்காகவே வந்து எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். அப்படிங்கிறனால சளி பிடிச்சாலே வீட்டில் ஒரு கோழியை பிடி அடி, சளியெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சாறு குடிக்கிறதுனால எங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாட்டுக்கோழி அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகிறது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு வேக விடுங்க. பக்கத்துலேயே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அடுப்பை வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் வந்துட்டு தூவிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்துட்டு ஊற்றிட்டு சாறையும் கொஞ்சம் கறியும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாதத்தில் பெசரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சளி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஓடியே போயிடும். பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட இன்னும் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து குடிக்கும் பொழுது உங்களுக்கே வந்துட்டு அதற்கான பெனிஃபிட் எல்லாமே வந்து தெரியும். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.